ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்கும்போது ஏமன் தரப்புல இருந்து பார்த்துடலாம். இப்போது ஏமன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சவுதி அரேபியாவுடைய ஜித்தாவுடைய துறைமுகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய கப்பலை அடிச்சிருக்காங்க. ஏற்கனவே அவங்க வார்னிங் கொடுத்தாங்க, அமெரிக்காவுடைய கப்பல் எங்களுக்கு பக்கத்தில் வரக்கூடாது, வந்தால் நாங்கள் அடிப்போம்னு சொல்லிட்டு. இப்போ மறுபடியும் அரபிக்கடலில் இருக்கக்கூடிய கப்பலை ஒரு போர்க்கப்பலை அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சவுதியுடைய ஜித்தாவுடைய துறைமுகத்துக்கு கொண்டு போய் அங்கிருந்து வச்சு ஏமனை தாக்கியிருக்காங்க. அங்கிருந்து அவங்களுக்கு ஏமன் ரொம்ப பக்கம். சவுதி அங்கே இருக்கக்கூடிய ஐக்கிய அரபுகள்லாம் பார்த்தா ரொம்ப பக்கத்தால் இருக்கும் ஏமனுக்கு. அதனால தான் அங்கிருந்து என்ன பண்ணியிருக்காங்க, அரபிக்கடலிருந்து கொண்டு போய் அங்கே வச்சு அங்கிருந்து ஏமனுக்கு தாக்கியிருக்காங்க. ஏமன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்னைக்கு இப்படி நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம், அப்போ பண்ணுறீங்கன்னா நாங்கள் திருப்பி கொடுக்கக்கூடியது நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களும் பதிலடியை கொடுத்துருக்காங்க. நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அடிச்சிருக்கோம், தாக்குதல் பலத்த சேதத்தை அவர்களுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஏமன் தரப்புலேருந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் சவுதி என்ன பண்ணுவாங்க, நல்ல இடம் கொடுப்பாங்க. ஆனால் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஏதாவது செய்வாங்களான்னு பார்த்தா செய்ய மாட்டாங்க. இந்த வேலையை தான் இந்த முனாஃபிக்குகள் செஞ்சு கொண்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவங்க எப்படின்னா, அப்படியே போனால் வெஸ்ட் பேங்க், சவுதி கூட அவங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் அந்த டீலிங்காக செய்கிறாங்க. எந்த ஒரு கருணையும் இல்லாமல் பாலஸ்தீனத்தை போட்டு கொடுமைப்படுத்துறாங்கன்னா, இந்த வெஸ்ட் பேங்க்குக்கு என்ன வந்துச்சுன்னு தெரியல. இந்த வெஸ்ட் பேங்க் ஆரம்பத்துலேருந்தே பார்க்கும்போது வெஸ்ட் பேங்க்கு, காசா, இது ரெண்டு மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அது ரெண்டும் சேர்ந்து தான் பாலஸ்தீனம். ஆனால் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய முகமது அப்பாஸ் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, தொடர்ந்து பாலஸ்தீனம் சுதந்திரம் பெறக்கூடாது அப்படிங்கறக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் எல்லாம் ஏவி விட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கேயே போராளிகள்லாம் இருக்காங்களே, நெபுலஸ் பகுதி, ஜெனின் பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய போராளிகளுக்கு ஆப்போசிட்டாக தாக்குதல் செய்துட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு போராளி தன்னுடைய குழந்தையை கையில் வச்சிருக்கும் போதே தாக்கி இன்னைக்கு அந்த போராளி இறந்திருக்காரு. நம்ம என்ன சொல்றது, எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு நிலைமை. சண்டை போடும் போது கூட இவங்க தாக்கல, தேடி தேடி அவங்கள எங்க இருக்காங்களோ அவங்கள அழிச்சிட்டு இருக்கிறாங்க. முகமது அப்பாஸுடைய அங்க இருக்கக்கூடிய ஃபத்தாஹ் அமைப்புடைய போலீஸ் இந்த வேலையை யாருக்காக செய்றாங்க, இஸ்ரேலுக்காக செய்றாங்க. எதுக்காக இவங்க தாக்குறாங்கன்னா, அங்க என்ன பண்றாங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய போராளிகள்லாம் நாசகரமான வேலையில ஈடுபடுறாங்க அப்படிங்கிறாங்க. எது அந்த நாசகரமான வேலைன்னு கேட்டா, உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலை தாக்குறது நாசகரமான வேலை அப்படிங்கிறாங்க. இப்படி பேசினா எங்கிருந்து சுதந்திரம் அடைகிறது? ஒரு பக்கம் சவுதி ஆதரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஏமனை எதிர்த்து அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுத்து அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா எதையுமே புரிஞ்சு கொள்ளாம நம்ம நாடு சுதந்திரம் அடையணும் அப்படிங்கக்கூடிய எண்ணமே இல்லாம இந்த ஃபத்தாஹுடைய அமைப்பு, இந்த முகமது அப்பாஸுடைய அமைப்பு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஃபத்தாஹ் அமைப்பு அவங்க அங்க இருக்கக்கூடிய போராளிகளையே போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு நிலைமை தான். அதுலேயும் இன்னைக்கு நெபுலஸ் பகுதியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, போராளிகள் பார்த்தாங்க, சொல்லி சொல்லி பார்த்து சலிச்சுட்டாங்க. நீங்க எங்கள்கிட்ட சண்டை போடாதீங்க, நீங்க எங்களுக்கு சகோதரர்களாவது, நம்ம மண்ணுக்காக தான் சண்டை போடணும். நமக்குள்ள சண்டை வந்துட்டா இஸ்ரேலுக்கு என்ன ஆயிரும், பிரயோஜனமா போயிடும். நிறைய இடங்கள் வெஸ்ட் பேங்க்ல என்ன பண்ணிட்டாங்க, கைப்பற்றிட்டாங்க. அதுலேயும் அக்ஸாவை பிடிக்கிறக்காக படாத பாடு படுறாங்க. நாங்க இப்ப சண்டை போட்டா மட்டும்தான் அக்ஸாவை மீட்க முடியும், நம்மளுடைய இடத்துல செட்டிலர்ஸ் வராம இருப்பாங்க, அதனால ஃபத்தாஹ் அமைப்பே கொஞ்சம் விலகி கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு போன வாரத்திலிருந்து இதோட தொடர்ந்து ஒரு 5 தடவை 6 தடவை அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. எதையும் காதுல போட்டுக்கிறதுக்காக அவங்க ரெடியா இல்லை. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி போராளிகள்லாம் ஒரு பக்கம் இஸ்ரேலை தடுக்கிறதுக்கு ஒரு குரூப், இன்னொரு பக்கம் ஃபத்தாஹ் அமைப்பை தாக்குறதுக்குன்னு ஒரு குரூப் வந்துட்டாங்க. இப்ப அதுல பார்க்கும்போது 10 பேர்த்த ஃபத்தாஹுடைய போலீஸை சேர்ந்தவங்களை போராளிகள் அழிச்சிருக்காங்க. இப்ப இதை எப்படி சொல்லிடுவாங்கன்னா, போலீஸவே அடிச்சிருக்காங்க, இவங்க நாசகரமான வேலையை செய்றாங்க, இவங்களுடைய இயக்கமே தப்பான கொள்கையோட இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குடும்பத்திலலாம் தேடி தேடி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்க குடும்பத்துக்கும் சேர்த்து தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு காரணமே யாருன்னு பார்க்கும்போது ஃபத்தாஹுடைய அமைப்பு தான் முதல் போராளிகளை தாக்குறாங்க. இஸ்ரேலுக்கு என்ன பண்றாங்கன்னா, பாதுகாப்பாக இருந்துட்டு இருக்காங்க. அதனால இஸ்ரேலை அடிக்க முடியாம போதேங்கிறனால போராளிகள் என்ன பண்றாங்கன்னா, இவங்களையும் அடிச்சு அவங்களையும் அடிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இப்போ ஒரு பக்கம் இஸ்ரேலோடு சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய ஃபத்தாஹ் அமைப்போடைய சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் ஃபத்தாஹ் அமைப்பு இன்னைக்கு பல இடத்துல வச்சிருந்த கண்ணி வெடிகள் எல்லாம் கண்டுபிடிச்சு அகற்றி கொண்டிருக்காங்க. எதற்காக அங்க கண்ணி வெடி வச்சாங்கன்னு பார்க்கும்போது, போராளிகள்லாம் இஸ்ரேல் உள்ள வரான், அவன் மெர்கோவோடு பல இடத்த பிடிச்சிட்டு இருக்கான், இடிச்சு தள்ளுறான். அந்த இடத்துல கண்ணி வெடி வச்சு அவனை உள்ள வரும்போதே என்ன பண்ணலாம், அழிக்கலான்னு போட்டா அந்த கண்ணி வெடிகளை இஸ்ரேல் வர்றதுக்கு முன்னாடி முந்திட்டு போய் அந்த இடத்துல என்ன பண்றது, சரி பண்ணி வச்சு அவங்கள உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, வரவேற்றுட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். இந்த ஃபத்தாஹ் அமைப்பு இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் எந்த நாட்டிலையுமே யாரும் செய்ய மாட்டாங்க. அவங்கவுங்களுடைய நாடு சுதந்திரம்
அடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க நாட்டிலேயே வந்து தலைமைகள்லாம் செய்யும்போது அதை அப்புறம் எப்படி வந்து உருப்புருன்னு நம்ம சொல்லவே முடியாது. இது ரெண்டு இந்த பக்கம் இப்படி இருந்தா அப்படியே லெபனான்ல பார்க்கும்போது இஸ்ரேல் அத்துமீறின காரியத்தை லெபனானுக்குள்ள போதும் போதும்னு பண்ணிட்டாங்க. இப்போ அதனால வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அங்க வந்து இன்னைக்கு வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க போராளிகள்லாம், நாங்களும் போதும் போதும்னு உங்களை வந்து பொறுத்து போயிட்டு இருக்கோம், ஆனா நீங்க எல்லை மீறிட்டு இருக்கீங்க, இது எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்க என்ன பண்ணுவோம்னா நீங்க இப்போ ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களே பஃபர் ஜோனு, அந்த பஃபர் ஜோனவே நாங்க தகர்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஃபர் ஜோன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தெற்கு லெபனானுடைய பகுதியில் என்ன பண்ணாங்க, உள்ள நுழைஞ்சிட்டு இருந்தாங்க. உள்ள நுழையவே முடியாம ஒரே வந்து பதிலுக்கு பதில் தாக்குதல் வந்து போராளிகள் பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே என்ன பண்ணாங்க, சமாதான பேச்சுவார்த்தையும் போய் போற நிறுத்திட்டு 60 நாளுக்கு அப்புறம் தான் இனி போரு அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு என்ன பண்ணிட்டாங்க, உள்ள போய் நிறைய இடத்த இப்ப பிடிச்சிட்டாங்க இஸ்ரேல் ராணுவம். உள்ள போய் 50 பொதுமக்களை வந்து அழிச்சிருக்காங்க. அது இல்லாம பல பகுதிகளை கைப்பற்றி இருக்காங்க. கைப்பற்றி என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாத்தையும் வந்து அழிச்சு அந்த இடத்த வந்து அவங்களுக்கான ராணுவ தளமா வந்து அமைக்கிறாங்க. அப்படி வந்து பஃபர் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை அமைச்சிட்டாங்கன்னா அந்த ஏரியாக்குள்ள யாரும் வர முடியாது. பஃபர் ஜோன் சாதாரணமாக அமைக்கவே முடியாது. காசாக்குள்ள 1.5 வருஷத்துல 5 தடவை பஃபர் ஜோன் வந்து கட்டுறதுக்காக முயற்சி பண்ணாங்க. ஆனா ஒரு தடவை கூட கட்டல. ஏன் கட்டல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய போராளிகள் விடல. அதுதான் வந்து இவங்களுக்கு வந்து பிரச்சனையா இருந்துச்சு. இப்ப வந்து போரை நிறுத்தி போட்டு லெபனான்ல என்ன பண்றாங்கன்னா அந்த பஃபர் ஜோனை கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் வந்து இன்னைக்கு வந்து போராளிகள் சொல்றாங்க, எங்களுடைய பொதுமக்கள் என்ன சொல்றாங்க தெரியுங்களா, போதும் நமக்கு போர் நிறுத்தமெல்லாம், நீங்க ஆரம்பிங்க அடிய, அவங்கள விரட்டி அடிங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எங்களுடைய வீரர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா, அவங்களுமே எங்களை வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து அனுமதி கொடுங்க, நாங்க அவங்கள தாக்குறோம், இதெல்லாம் பார்க்க முடியல, சகிக்க முடியல அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் நாங்கள் ஏன் அனுமதி கொடுக்காம இருக்கிறோம்னு சொல்லிட்டு பார்த்தா நடுவில் மத்தியஸ்தனம் பேசியிருக்காங்க, அதுக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும். அதே நேரத்தில் வந்து எங்களுக்கு இப்போ சண்டை போடுறதோட முக்கியம் அரசியல் அமைப்பில் மாற்றம் கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த வேலையை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் 61வது நாள் இப்படி இருக்காதுன்னு சொல்லிட்டு வார்னிங் நேர்த்தே பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 61வது நாள் அந்த தெற்கு லெபனானில் நீங்கள் வந்து பிடிச்சி வச்சிருக்கீங்களே பஃபர் ஜோன், அதை அப்படியே நாங்கள் என்ன பண்ண போகிறோம், அழிக்க போகிறோம் அப்படிங்கிறதை வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களும் வந்து ரொம்ப கோவத்தில் இருந்துட்டு இருக்காங்க. பார்க்க போனால் லெபனான்லேயும் அத்துமீறிட்டு இருக்காங்க, வெஸ்ட் பேங்க்குள்ளேயும் இப்படி ஒரு காரியம் போயிட்டு இருக்கு. மறுபக்கம் வந்து ஏமனை தாக்குறதுக்காக இந்த ஐக்கிய அரபும் அங்கே இருக்கக்கூடிய சவுதியுமே இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. 3 பக்கம் நிலைமை இப்படி இருந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது ட்ரம்ப்புடைய வருகைக்காக காத்துட்டு, எப்படா ட்ரம்ப் வருவாரு நம்மளை காப்பாற்றுவாரு அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட ஒரு பெரிய பேனர்லாம் வச்சு கங்க்ராச்சுலேஷன் ட்ரம்ப், நீங்க வந்து வர்றது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க வாங்க, வருக வருகன்னு நாங்கள் வர வைக்கிறோம், அது மட்டும் இல்லை எங்களுடைய கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய கான்செப்டை நீங்க தான் நிறைவேற்ற போறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து பேனர்லாம் வச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ட்ரம்ப் வந்து முழுக்க முழுக்க இவங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா வந்து உறுதி கொடுத்துட்டாரு. அதனால தான் அவங்க வெளிப்படையாக இதெல்லாம் செய்கிறாங்க. ட்ரம்ப் வந்து இதோட 3 தடவை வார்ன் பண்ணியிருக்காரு. நேற்று கூட கேட்டிருக்காங்க, ஜனவரி 1 பேட்டி எடுக்கும்போது என்னன்னு கேட்டாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஸ்ஸு, நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க, போர் நின்றணும், பிணைக்கைதிகள் வந்துடணும்னு சொன்னீங்க, ஆனால் போரும் நிற்கல, பிணைக்கைதிகளும் வரல, 20ஆம் தேதியே வரப்போகுது, இன்னும் 20 நாளில் நீங்கள் ஆட்சி ஏற்பீங்களே, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு, இதுவரை பார்க்காத ஒன்றை வந்து பாலஸ்தீனத்தில் நான் செய்ய போகிறேன், ஏற்கனவே பாலஸ்தீன நரகமாக இருக்குது, இதில் இதுவரை பார்க்காதது ஏதோ இருக்காமா, அதை வந்து ட்ரம்ப் செய்கிறதாக. வரக்கூடிய ட்ரம்ப்பும் வந்து முழுக்க முழுக்க பாலஸ்தீனத்துக்கு ஒரு துளி கூட ஆதரவு கொடுக்கறதுக்கு ஐடியாவே இல்லை. வந்ததுக்கு பிறகு நிலைமை இன்னும் மோசமாக தான் போகுது அப்படிங்கிறது தெரியுது. ஈரானும் இன்னைக்கு அதை தான் சொல்லியிருக்காங்க. இவங்க ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அமெரிக்கா முழுக்க முழுக்க கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய கான்செப்டை எப்படிலாம் நடத்தி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக எல்லா முடிவும் எடுக்க போகிறாங்க. நிலைமை மோசமாக தான் போகும். கண்டிப்பாக ட்ரம்ப் வந்தால் 1 நிமிஷத்தில் நான் வந்து போரை நிறுத்திடுவேன்லாம் வந்து வாக்குறுதி கொடுத்தாரு எலெக்ஷன் அப்போ, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ஈரான் தரப்புலையும் சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனால் ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு ஈரான் உள்ள வரும், ஏமன் இப்போ ஏற்கனவே உள்ள வந்துட்டாங்க, லெபனான் சண்டையை ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் மாற்றி மாற்றி சண்டை பெருசாக தான் போகும்போது தவிர இப்போதைக்கு இது நிற்கிறதுக்கான வாய்ப்புகளே நமக்கு வந்து கண்ணில் படவே இல்லைன்னு தான் சொல்லணும். இதுக்கு நடுவில் இந்த சமாதான பேச்சுவார்த்தையை பற்றிலாம் கேட்டால் அதை வந்து குப்பையில் தான் போடணும். அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, சும்மா பேசுகிறாங்க, ஆனால் எந்த ஒரு முடிவும் வரவே போகிறதில்ல. இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.